ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து 17 நாட்கள் முடிஞ்சிருக்கு. ஸோ 17 நாட்கள் முடியல கங்குவா திரைப்படம் எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அந்த விவரத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நவம்பர் 14ஆம் தேதி நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த திரைப்படத்துக்கான ரசிகர்கள் செம்ம அவளை வந்து தேட்டருக்கு போயிருந்தாங்க. ஏன்னா வந்து திரைப்படத்துக்கு முன்னாடி வந்து இந்த திரைப்படம் வந்து பேன் இண்டியா அளவுக்கு விட்டாகும் அப்படின்ட்டு படக்குழுவினரும் சரி ரசிகர்களும் சரி ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எஃப்டிஎஃப்எஸில் பார்த்த ரசிகர்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்கல. அண்ட் ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்தாலும் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் நல்லா இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லாங்க. ஸோ அதனாலே வந்து படக்குழுவினர் வந்து ஒரு 12 நிமிஷம் தேவையில்லாத காட்சிகள்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ரசிகர்களுக்கு கொஞ்சம் புதுசாக காட்டலாம். ஸோ அப்பயாச்சும் ரசிகர்களுக்கு பிடிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து அப்பயும் வந்து ரசிகர்களுக்கு கங்குவா திரைப்படம் பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ஷாக்கிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 10,000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் வந்து இந்நேரத்தும் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு 800 கோடியாக கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து நிறைய திரையரங்கில் தூக்குனதுனால வந்து கிட்டத்தட்ட வந்து 450 கோடி இருக்குன்னு தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து கொஞ்சம் கம்மியான வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 10,000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆன திரைப்படம் வந்து 400 கோடி 17 நாட்களில் ரொம்ப கம்மியான வசூல். அண்டு இது கூட வந்து நம்மளோட ஸ்டூடியோக்கு தான் அஃபிஷியலாக இன்னும் சொல்லலை. ஏன்னா வந்து 3 நாட்களில் 127 கோடி அடித்தவங்க 17 நாட்கள் 450 கோடிக்கு மேலே கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு அஃபிஷியல் போஸ்டரும் வராது. ரசிகர்களுக்கு செம்ம பெரிய ஷாக்கிங்காகவே இருக்குது.